ஆமாம் இந்த பிரபு பைய இப்போ தாண்டி கொஞ்சத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டு போட்டு வீட்டுக்கு போனேன். அக்கா நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னு வச்சுக்க அந்த பையில மாதிரி நம்மளும் பின்னால் கட்டு போட்டு கிடந்திருக்கணும். எக்கா கருப்பேன் ஓடி அந்த வேகத்துக்கு நம்ம சிக்கியிருந்தா நல்லா குத்தி நார் நாராக கிழிச்சு போட்டிருப்பேன். எந்த சாமி புண்ணியமோ தப்பிச்ச முடி. ஏண்டி வெளி காலிலேருந்து உன்னை ஆளை காணா, எங்கே போனேன்? வீட்டில் வேக்கா தூங்கிக்கிட்டு இருந்தேன். என்னமோ அப்போதுலேருந்து ஒரு மாதிரியாக மணக்குது. யார் வீட்டில் கறி குழம்பு நல்லா கமகமான மணக்குதே. ஆமாம் நானும் இப்படி நேரம் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். யார் வீட்டில் கறி குழம்பு இன்னைக்கு? வள்ளி வந்ததுலேருந்தே மணக்குது. ஏண்டி வள்ளி உங்கள் வீட்டில் என்னடி குழம்பு? சாப்பிட்டு வந்துட்டியோ? ஏக்கா எங்கள் அப்பா நாட்டுக்கோழி வாங்கி கொடுத்தாரு. எங்கள் அம்மா அதை அடித்து குழம்பு வச்சிருச்சு. நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏண்டி வள்ளி எனக்கு கொஞ்சம் குழம்பு கொடுடி. சரிக்கா நீ வீட்டுக்கு போகையில வாங்கிட்டு போய் தின்னுக்கா தாரேன். ஏண்டி லட்சுமி அழுதுகிட்டு வர, என்னடி விஷயம்? பத்தாக்கா என் 2 கோழியுமே காணாமக்கா. என்னடி சொல்ற? காலையில் இறை போட்டுதாக்கா